இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாடும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுமான நிதி இல்லாண்மை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சி துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றிற்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும்.